Indian Economy Explained Episode 5 Part 1 What is Inflation? பணவீக்கம் என்றால் என்ன? ஏன் பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது? ஒரே 500 2020 இந்த 500க்கு ஒரு குடும்பம் ஒரு வாரத்திற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கியது. இன்று அதே 500க்கு அதே அளவு பொருட்களை வாங்க முடியவில்லை. கேள்வி என்னவென்றால் 500இன் மதிப்பு குறைந்து விட்டதா அல்லது பொருட்களின் விலை அதிகரித்து விட்டதா? இந்த இரண்டு கேள்விகளுக்குள்ளேயே இன்ஃப்ளேஷன் என்ற ஒரு பெரிய பொருளாதார ரகசியம் மறைந்திருக்கிறது. கடந்த சில வருடங்களில் பால், பெட்ரோல், காய்கறிகள், வீட்டு வாடகை, பல பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. இதை பார்த்து எல்லாமே விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்வோம். ஆனால் அந்த விலை உயர்வுக்கு உண்மையான காரணம் என்ன? கடைக்காரர்களா அல்லது அரசாங்கமா அல்லது நிறுவனங்களா அல்லது இதற்கு பின்னால் இன்னும் பெரிய பொருளாதார காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இன்ஃப்ளேஷன் என்றால் என்ன? இன்ஃப்ளேஷன் தமிழில் பணவீக்கம் என்று பொருள். ஆனால் பணவீக்கம் என்ற வார்த்தை பலருக்கு குழப்பமாக இருக்கும். அதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். இன்ஃப்ளேஷன் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் சராசரி விலை தொடர்ந்து உயர்வது. அதாவது நேற்று 100க்கு வாங்கிய பொருட்களை இன்று 110 கொடுத்து வாங்க வேண்டிய நிலை. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஆனால் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பொருட்களின் விலை உயர்வது மட்டும் இன்ஃப்ளேஷன் அல்ல. உண்மையில் உங்கள் பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதுதான் இன்ஃப்ளேஷனின் மிகப்பெரிய தாக்கம். பொருளாதாரத்தில் இதை பர்ச்சேசிங் பவர் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் இன்று 1000க்கு 10 பொருட்கள் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வருடம் கழித்து அதே 1000க்கு 8 பொருட்கள் மட்டும் வாங்க முடிகிறது. இதன் அர்த்தம் உங்கள் 1000 குறையவில்லை, ஆனால் அதன் வாங்கும் திறன் குறைந்துவிட்டது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி இன்னும் இருக்கிறது. ஏன் இந்த விலை உயர்கிறது? எல்லா பொருட்களுக்கும் ஒரே நேரத்தில் ஏன் விலை உயர்வதில்லை? சில நேரங்களில் பெட்ரோல் மட்டும், சில நேரங்களில் உணவுப் பொருட்கள் மட்டும், சில நேரங்களில் எல்லாமே. இந்த விலை உயர்வின் பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்களை அடுத்த பகுதியில் மிகவும் எளிமையாக பார்க்கலாம். பணவீக்கத்தை புரிந்து கொள்வது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். இதுவே முதல் படி. நான் உங்கள் திலீப் குமார். இது கிளாரிட்டி இஸ் கீ. திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, க்ரோ டெய்லி.